என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். எங்கள் ஊர் கொள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு கொள்ளு சாதம் வைக்கலான்னு இருக்குங்க. அதுக்கு ஒரு 150 கிராம் இருக்குங்க. அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இதை ஊற வச்சிடலாங்க. அதுக்கு நம்ம கொள்ளு சாதத்துக்கு நான் ஒரு ஆளாக்கு எடுத்துருக்கிறேங்க. இந்த ஆளாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 படி பிடிக்கும். இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. 20 நிமிஷங்கிற ஒரு அரை மணி நேரமே நான் ஊற வைப்பேன். ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் பழைய அரிசி, அதனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்பேன். நீங்கள் புது அரிசியாக இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இதை ஊற வச்சுக்கலாங்க. கொள்ளு வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. மினிமம் ஒரு 3 to 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். உங்களுக்கு எப்படி டைமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொள்ளை வந்து அரிச்சிடலாங்க. ஏன்னா கொள்ளில் வந்து கல் இருக்கும், அதுக்காக அரிச்சிட்டு இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் எடுத்துக்கலாம். இந்த கொள்ளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் மஞ்சள் தூள், விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொள்ளு சாதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துட்டு வந்துடலாங்களா. கொள்ளு வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுங்க. மினிமம் 3 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். குக்கரில் போட்டு 3 விசில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதில் கொள்ளு வேக வச்ச தண்ணியும் இருத்தி வச்சுக்கிட்டேங்க. நம்ம இதையும் சேர்த்து தான் ஊற்ற போகிறோம். அதுக்காக 2 தக்காளி, அதாவது நான் 1/4 லிட்டர் உலக்கில் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1/4 லிட்டருக்கு 2 தக்காளி தேவைப்படுது. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் வச்சுருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரகம், கருவேப்பிலையும் 2ஐயும் தட்டி வச்சுருக்கிறேன். இது தனியாக தட்டி வச்சுருக்கேன், இது தனியாக தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேன், இஞ்சி இல்லை. பார்த்தீங்கன்னா வரமிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச இந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி மிளகாத்தூள், அதாவது மசாலா மிளகாத்தூள் வச்சு கறி மசாலா தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் நார்மலாக சாம்பாருக்கு போடுவோம் இல்லைங்களா, அதுவும் கொத்தமல்லி தூளும் 2 கலந்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஏன்னா எங்களோட அரிசி வந்து பழைய அரிசி, அதனால். இப்போ இங்கே வந்து நான் தண்ணி வந்து 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 1க்கு 3. நான் வந்து 1/4 படி உலக்கில் ஒரு உலக்கு போட்டேங்க. நீங்கள் எதில் எடுத்தாலும் சரி, ஒரு மடங்கு அரிசினா 3 மடங்கு தண்ணி. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளு தண்ணியும் சேர்த்திக்கணும். கொள்ளு தண்ணி எனக்கு இதில் ஒரு உலக்கு கொள்ளு தண்ணி இருக்குது. மீதி 2 உலக்கு தண்ணி தான் இந்த நார்மல் தண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றிடுவேன். சாதம் எந்த சாதமாக இருந்தாலும் நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுவேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அது 1 டீஸ்பூன். கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த அளவு வதங்கினா போதும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். பூண்டு மட்டும் போட்டுடலாம், இஞ்சி போடக்கூடாது. பூண்டு மட்டும்தான். தட்டி வச்சிருந்த பூண்டை போடுறோம். அப்புறம் கடைசியாக தான் இந்த கொத்தமல்லியும் தட்டி வச்சிருந்தோம் இல்லையா, ஜீரகமும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லா வகையான தூளையும் ஒன்றா போட்டுக்கலாம். இதோட பிடிச்சி நல்லா வதங்கிட்டுங்க. பச்சை மிளகாய் நான் சொல்ல மறந்துட்டுங்க. பச்சை மிளகாய் 1 மிளகாய் போட்டுக்கலாங்க. ஏன்னா எங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடியோ
அல்லது வந்து மிளகாவோ கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு தண்ணியை ஊற்றிடலாம். அப்புறம் இந்த தண்ணியும் ஊற்றிடலாங்க. நான் அப்படியே குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு விசில் விடலைங்க. இதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பாக பாருங்கள். இப்போ இதில் இந்த இடத்துல வந்து நம்ம இது நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சுக்கிச்சுங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாங்க. அரிசி நல்லா பாதி வேக்காடு வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொள்ளு போடலாம். விசில் விட போகிறது இல்லைங்க. இப்போ இதை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் விசில் விடுவேன். இதை திருப்பி வச்சு இப்படி மூடிக்கலாங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி அரிசி வந்து பாதி வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொள்ளை போட்டுக்கலாங்க. ஏன்னா முதல்லையே கொள்ளை போட்டோம்னா ஆல்ரெடி கொள்ளு வேக வச்சு தான் வச்சுருக்குறோம். அதுக்காக நம்ம இப்போ இந்த கொள்ளை போட்டுக்கலாங்க. கொள்ளு போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ பாருங்க, 3/4 பதம் வெந்துக்குச்சு. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. ஒரு கிளறிக்கலாம். நல்லா லெவல் பண்ணிக்கலாங்க. இது மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடலாம். அதாங்க நம்ம இலையை வச்சுக்கலாங்க. இலையை வச்சு இப்போ மூடிடலாங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்குங்க. நீங்கள் அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதாங்க 2 விசில் வந்து நிறுத்தியாச்சுங்க. இந்த விசிலோடைய ஆவி அடங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். திறக்கும் போதே கமன்னு கொள்ளு வாசனைங்க. அப்படியே செம டேஸ்டாக இருக்குங்க இந்த சாப்பாடு. அதாவது பிரியாணியே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். வாழை இலை வச்சோன்னே அப்படியே நல்லா வாசம் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க. சாப்பாடு அப்படியே உதிரியா பாருங்க. நீங்கள் ஒரேடியாகவும் அப்படியே தாளிச்சு விட்டு குக்கரில் வைக்கலாங்க. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு. இப்படி வச்சிங்கன்னா ஈஸியாக நல்லாயிருக்கும். அதாவது தம் போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் வைங்க. ஏன்னா அந்த வாழை இலையினுடைய இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்க, எதுவும் பிடிக்கல, அடி பிடிக்கல, ஒன்றும் பண்ணல. பாருங்க, எதுவும் செய்யலை, நீட்டாக இருக்குது பாருங்க. தண்ணி வந்து அளவாக வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடுங்க. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தீங்க அப்படின்னா பாடி லாஸ் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொள்ளு சாதமாவோ கொள்ளு சட்னியோ அல்லது கொள்ளு சூப்பு அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். இது வந்து குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து ஒரு லஞ்சு மெனுவாகவும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாங்க. நீங்கள் பொரியல் வச்சாலும் அப்படியே இது எதுக்குமே சைடிஷ்டே இதுக்கு தேவையில்லைங்க. சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு பூசணிக்காய் பொரியல் வச்சுருக்கிறேங்க. உங்களுக்கு பொரியல் இல்லாமையே சாப்பிட்லாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது ஒரு அப்பளமோ அல்லது ஒரு ஊறுகாவோ இருந்தால் போதும், செமையாக இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள் படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் சாதம் வந்து உதிரியாக, அதாவது குழையாமல் நல்லா வருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.